ரீசெண்டாக இந்தியாவில் 59 வகையான சைனா ஆப்ஸ் வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் முக்கியமான அப்ளிகேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா டிக்டாக். அதாவது இந்தியர்கள் பல கோடி பேர்களால் யூஸ் பண்ணுற இந்த அப்ளிகேஷனை வந்து சேர்த்து பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் டிக்டாக் யூசர்ஸ் எல்லாமே வந்து டிக்டாக் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இன்டர்நெட்டில் அதிகமாக தேடிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா வந்து டிக்டாக் இந்தியாவில் சேல் பண்ணணும்னா அவங்க சர்வரை வந்து இந்தியாவுக்குன்னு தனியாக ஒரு சர்வர் வந்து ஒதுக்கணும். அதாவது இந்தியாவுக்கு உள்ளே வந்து சர்வர் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் வந்து டிக்டாக் வந்து ரன் ஆகும். ஸோ அது வரையும் வந்து டிக்டாக் ஆப் வந்து இந்தியாவில் செயல்படாது. காரணம் எல்லா விதமான ஐஎஸ்பி அதாவது இன்டர் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட சொல்லி இது பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால் டிக்டாக் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்து டிக்டாக்கு பதிலாக இருக்கக்கூடிய 4 விதமான அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ இந்த 4 அப்ளிகேஷன்லேயும் வந்து டிக்டாக் மாதிரி என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, மேலும் இதில் இருக்கிற பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன போன்ற முழு விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி தொடர்ந்து உட்காருவாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். டிக்டாக் ஆப்புக்கு வந்து அல்டர்னேட்டிவாக எது சிறந்த ஆப் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வரிசையில் முதல்ல சிங்காரி அப்படிங்கிற ஆப்பை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் ரீசெண்டாக தான் இந்தியாவில் லான்ச் ஆச்சு. முதல்ல இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்கும், அதை அக்செப்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக லாங்குவேஜ் கேட்கும். ஸோ தமிழ், இங்கிலீஷ் மாதிரியான பலவிதமான லாங்குவேஜ் இருக்குது. ஸோ இது வந்து ஜஸ்ட் இன்டர்ஃபேஸ் லாங்குவேஜ் தான், அது கண்டென்ட் லாங்குவேஜ் கிடையாது. ஸோ ஓப்பன் பண்ண உடனே முதல்ல ஹிந்தி மாதிரி தான் நிறைய கண்டென்ட்ஸ் வருது. ஸோ தமிழ்லாம் நிறைய கண்டென்ட்ஸ் இல்லை இப்போதைக்கு. ஸோ அது மாதிரி சைடை பார்த்து ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா மெயின் மெனு பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி வந்து சைட் மெனு எப்போ நீங்கள் ஆக்சஸ் பண்ண நினச்சாலும் சைடை பார்த்து ஸ்வைப் பண்ண வேண்டியிருக்கும். மேலும் லாகின் பண்ணுறதுக்கு வந்து கூகுள் ஐடி தான் கேட்குது. ஸோ டிஃபால்ட்டாக உங்கள் ஃபோனில் இருக்கிற கூகுள் ஐடி மூலமாக இதை வச்சு லாகின் பண்ணிக்கிட முடியும். அதுக்கப்புறம் உங்களோட ஜெண்டர், அது போக உங்களோட நேம் மாதிரியான சில டீட்டெயில்ஸ் கேட்குது. ஸோ அதெல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு நீங்கள் வந்து டேரெக்டாக டிக்டாக் மாதிரியே வீடியோ பார்க்க முடியும். டிக்டாக் வீடியோ மாதிரியே நீங்கள் மேலே பார்த்து ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போகிற மாதிரி இருக்குது. அது மாதிரி ரைட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா தெரியும், உங்களுக்கு மெனூஸ்லாம் தெரியுது. ஸோ அது மூலமாக லைக் ஷேர்லாம் பண்ண முடியும். ஸோ இது போக வந்து நியூஸ் அப்படிங்கிற காலம் இருக்குது. இப்போதைக்கு அது ஒர்க் ஆகலை. அது போக கேம்ஸ் காலமும் இருக்குது. அடிஷனலாக இந்த ஆப்லேயே கேம் விளையாடுற மாதிரி ஃபீச்சர்ஸும் வச்சுருக்காங்க. லெஃப்ட் சைட் பாட்டமில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் ஐக்கான் இருக்கும், அதாவது வீடியோ எடுக்கிறதுக்கு ஐக்கான். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பெர்மிஷன்ஸ் கேட்கும், அதெல்லாம் கிராண்ட் பண்ணிடுங்க. கிராண்ட் பண்ணி முடிச்ச உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ கேமரா ஓப்பன் ஆயிரும். ஸோ ஸ்பீடு வந்து செலக்ட் பண்ண சொல்லும். அது போக கேலரிலேருந்து டேட்டா எடுக்கலாம். இது போக நிறைய விதமான எஃபர்ட்ஸும் இருக்குது. ஸோ அந்த எஃபர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி வீடியோ எடுக்கலாம். ஆனால் இந்த ஆப்பில் இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா ஆடியோ லைப்ரரி, அதாவது ஆடியோ ஆட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் டிஃபால்ட்டாக இல்லை. நான் என்ன தான் ட்ரை பண்ணாலும் ஆடியோ ஆட் பண்ண முடியல. ஸோ ஏற்கனவே எடுத்து வச்ச வீடியோ தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இப்போதைக்கு இருக்குது. ஸோ இந்த ஆப்பில் வந்து இது மாதிரியான சில 1-2 பக்ஸ் இருக்குது. ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பேர் ட்ரில்லர். ஸோ இது வந்து ஒரு சோஷியல் வீடியோ பிளாட்ஃபார்ம் தான், ஷார்ட் வீடியோ செய்கிறதுக்காக. பார்த்தீங்கன்னா டிக்டாக் மாதிரியே தான் இதுலேயுமே இன்டர்ஃபேஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டாப்பில் வந்து ஃபாலோ பண்ணுறது யார், அது போக ஸ்பெஷல் யார் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். வழக்கம் போல டிக்டாக் வீடியோவை ஸ்வைப் பண்ண புது வீடியோ வரும். பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா வீடியோ ஆட் பண்ணுறதுக்கு சர்ச் பண்ணுற மாதிரி பலவிதமான ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஏதாவது ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணுற கூட ஈஸியாக இதில் செய்யலாம். லாகின் பண்ணுறதுக்கு பலவிதமான ஆப்ஷன் இருக்குது. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், அது போக வந்து நீங்கள் இமெயில் மூலமாக கூட நீங்கள் வந்து லாகின் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி பலவிதமான ஆப்ஷன்ஸ் இதில் கொடுக்குறாங்க லாகின் பண்ணுறதுக்கு. இது போக பலவிதமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸில் உள்ள ஃபேவரட்டான ஆக்டர்ஸ், ஹீரோயின்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான கேட்டகரிஸில் இருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரி வைஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி போனீங்கன்னா எக்ஸசைஸ் மாதிரியான பல விதமான விஷயங்கள் பார்க்கலாம். அது போக வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் பாட்டம் சைடில் ஆப்ஷன் இருக்கும். இது போக ஆடியோ லைப்ரரியும் இருக்குது, ஆனால் தமிழ் இல்லை. ஸோ இங்கிலீஷ் மாதிரியான லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி உங்கள் தேவைக்கு ஏற்றப்பில் ஆடியோ ட்ரிம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரியான பலவிதமான விஷயங்களோட இந்த ட்ரில்லர் ஆப் வருது. ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா தமிழில் வந்து இதுக்கு அந்தளவுக்கு ஃபேன்ஸ் இல்லை. மற்றபடி நிறைய விதமான ஃபாரின் வீடியோஸ்லாம் பார்க்கலாம். அது போக நார்த் இந்தியன் வீடியோஸும் இதில் நிறையா இருக்கும். மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பேர் மிட்ரான். ஸோ இதுவுமே இந்தியன் பேஸ் கம்பெனி தான் சொல்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இது பாகிஸ்தான்லேருந்து வாங்கின கம்பெனி, அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் வந்து இந்த ஆப் வந்து டெவலப் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் நார்த் இந்தியாவில் இது ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணி டவுன்லோடாக பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோஸ் கூட ஓரளவு இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது. மெனூஸை பார்த்தீங்கன்னா பாட்டம் சைடில், லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் மெனூஸ் இருக்குது. ஷேர் பண்ணுறதுக்கு, லைக் பண்ணுறதுக்கு. அது போக வந்து வீடியோ கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் கூகுள் அக்கௌண்ட் கேட்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பாகிஸ்தான் பேஸ்ட் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் என்னோட லாகின் ஐடி கொடுக்கல. மற்றபடி வீடியோ கண்டென்ட்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஒருவேளை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாலாவதாக மற்றும் கடைசியாக வந்து பெஸ்ட் அப்ளிகேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரொப்போசோ. ஸோ இந்த ரொப்போசோவை பொறுத்த வரையும் வந்து முதல்ல ஓப்பன் பண்ண லாங்குவேஜ் கேட்கும். ஸோ நான் தமிழை செலக்ட் பண்ணிடுறேன். தமிழை செலக்ட் பண்ணிவிட்டு லாகின் பண்ண போகிற ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா போதும், தமிழ் லாங்குவேஜில் உள்ள கண்டென்ட்ஸ் எல்லாமே வருது. ஸோ இப்போ பார்த்த எல்லா அப்ளிகேஷனையும் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கண்டென்ட்ஸ் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தான் பெஸ்ட் அப்ளிகேஷன்.
இதன் மூலமாக நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க வீடியோ வந்து பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரைட் சைடு பாட்டமில் பார்த்துட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இந்த மெனூஸ்லாம் இருக்குது. லைக் ஷேர் பண்ணுறதுக்கு, அது போக வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்கு, இது போக கொலாப் பண்ணுறதுலாம் ஆப்ஷன் இருக்குது. வீடியோ கிரியேட் பண்ணுறது கூட ஒரு ரோஸ் கலர் ஐக்கான் தெரியும். அந்த ஐக்கானை டேப் பண்ணி வீடியோ கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் யாராவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா அவங்களோட நேம் வந்து டேப் பண்ணிட்டீங்கன்னா போதும், அவங்கள ஃபாலோ பண்ணலாம். குறிப்பாக அவங்க வீடியோஸ் வந்து டேரெக்டாக அதை கிளிக் பண்ணியே ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாட்டம் சைடில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய விதமான டேக்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான டேக்ஸை யூஸ் பண்ணி அந்த கேட்டகரி வந்து சூஸ் பண்ணலாம். ஒருவேளை வீடியோ கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் ரைட் சைடில் பாட்டமில் உள்ள இந்த ரோஸ் கலர் ஐக்கான் டேப் பண்ண பிறகு பெர்மிஷன்ஸ் கேட்கும். அதெல்லாம் அலோவ் பண்ணிட்டீங்கன்னா கேமரா ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ டாப்பில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்பீட் எவ்வளோ இருக்கணுங்கிறதுக்கும் பாட்டம் சைடில் நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ எக்கச்சக்கமான எஃபர்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான எஃபர்ட்ஸ் படி நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிரைட்னஸ், அது போக வந்து ஸ்கின் டோன் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நிறைய பண்ண முடியும். ஸோ இது மாதிரி பல்வேறு ஆப்ஷன்களோட இந்த ரொப்போஸ் ஆப் வருது. ஸோ இதுவரையும் பார்த்த அப்ளிகேஷனில் வந்து நல்ல மெச்சூரான கண்டென்ட் கொடுத்த ஆப்ஸ் தான் இது ஒன்று தான். ஆடியோ லைப்ரரி கூட என்னால் செலக்ட் பண்ண முடிஞ்சுது. இது போக என் ஃபோனில் உள்ள ஆடியோ கூட நான் வந்து எடுத்து டேரெக்டாக ட்ரிம் பண்ணி வீடியோ பண்ண முடியும். ஸோ இது மாதிரி பல விதமான விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக பக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த அப்ளிகேஷனில் அப்படிங்கிறத சொல்லணும். மற்ற அப்ளிகேஷனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது பெஸ்ட் அப்ளிகேஷன். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து யாராவது ரெஃபரல் பண்ணி சேர்த்து விடும்போது அது காயின்ஸும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அந்த காயின்ஸில் வந்து 10,000 காயின்ஸ் இருந்துச்சுன்னா அது 10 ரூபாவாக நீங்கள் வந்து பேடிஎம்மில் வந்து டேரெக்டாக அமௌண்ட் வந்து இறக்கிக்கலாம். ஸோ இது மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ ரெஃபரல் பண்ணி கூட இதில் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து டேரெக்டாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடலாம். ஸோ டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள கண்டென்ட்ஸ் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதுவரையும் பார்த்த அப்ளிகேஷனில் இதுதான் இந்த பெஸ்ட் ஆப் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்த அப்ளிகேஷனில் எது பெஸ்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டிக்டாக் அல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடிய 4 அப்ளிகேஷனை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ பயனுள்ள மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது டிக்டாக் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கும் இந்த அப்ளிகேஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோவில் உங்கள் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.